அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். மோடிக்கு செருப்படி கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர், இது குறித்த அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பிரதமர் மோடி ஒரு பொதுக்கூட்டத்தின் போது மக்கள் அனைவரும் அவங்களுடைய குலத்தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதற்கு பாத்தீங்கன்னா பல்வேறு மக்களும் கொந்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு. இது குறித்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர் பாத்தீங்கன்னா அவருடைய ஆட்டோக்கு பின்னாடி, நீ மட்டும் டீ விக்கிற குடும்பத்திலிருந்து வந்துட்டு பிரதமர் ஆயிடுவேன், நாங்க மட்டும் அதே தொழில் செய்யணுமா, அதெல்லாம் முடியாது போடா அப்படின்னு ரொம்பவே துணிச்சலாக ஆட்டோ பின்னாடி எழுதி சென்னை முழுக்க வலம் வந்துட்டு இருக்காரு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மக்கள் அனைவருமே சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அப்படின்னாலும், அதற்கு பிறகு சேர்ந்து வெறுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னாலும் மோடியை தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம பாஜக கட்சி ஆட்சியே பிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுலயும் ஒரே மாதிரி முடிவு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். ஏன்னா ஜெயலலிதா காலத்துல இருந்தே மோடி எதிர்ப்பு அரசியல் அப்படின்றது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு முதன்மையாக இருக்கு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம். தமிழ்நாட்டு மக்கள் எந்த விஷயத்துல ஒற்றுமையா இருக்காங்களோ இல்லையோ, மோடியை எதிர்க்கணும் அப்படின்னு வந்துட்டா ஒட்டுமொத்த பேருமே ஒற்றுமையாக இருந்து மோடியை எதிர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னும் தமிழ்நாட்டில் தாமரை மலராம இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மோடி எதிர்ப்பு அரசியல் அப்படின்றத ஜெயலலிதா முன் வச்சு பேசியிருந்தாலுமே அதற்கு பிறகு வந்த தீக்க கட்சிகள் வெறும் விளம்பரத்துக்காக மட்டுமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நேர்ல எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறதும், அதற்கு பிறகு மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாரு அப்படின்னா சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்கிறதும் வெள்ளை கூட பிரிக்கிறதும் அப்படின்னு மோடிக்கு கிட்டத்தட்ட ஒரு அடியால் மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் மோடி எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழ் கட்சி தான் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் சீமானுடைய விசுவாசிகள் மட்டும் தான் பாத்தீங்கன்னா ரொம்பவே துல்லியமாக மோடி எதிர்த்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஆட்டோ ஓட்டுநர் கூட ஒரு நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகி அப்படின்னு தெரிய வந்திருக்கு. மோடி எதிர்ப்பு அரசியல் எதனால இந்த அளவுக்கு முதன்மை வகிக்குது அப்படின்னா, மோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டுறதுக்காக தான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாரே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோள் கூட அவருக்கு இல்ல அப்படின்றத சீமான் பாத்தீங்கன்னா பல மேடைகளை போட்டு பேசியிருக்காரு. அதற்கு எடுத்துக்காட்டாக நிறைய விஷயங்களும் இருக்கு. இந்த துணிச்சலான ஆட்டோ ஓட்டுநர் இந்த மாதிரி ஒரு வாசகம் எழுதிய பிறகு காவலர்கள் கூட பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோ ஓட்டுநரை பிடிக்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நேரடியாக மோடி யாராவது எதிர்க்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே ஆதரவா தான் வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, உண்மையிலேயே தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்பு அரசியலை யாரு பண்ணிட்டு இருக்கா அப்படின்றதையும் உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.